ஹலோ விவாஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு சனிக்கிழமை பதிவு தான். சனிக்கிழமை நான் எப்படி பெருமாள் வழிபாடு பண்ணுங்கிறது இன்றைய பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல் அதிகாலையிலே நம்மளுடைய தலைவாசல் பகுதியை எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மங்களகரமாக கோலம்லாம் போட்டாச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்க மட்டும்தான் தீபமேற்றி வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பொழுதுமே நம்மளுடைய வாசலில் ஒரு அகல் இல்லைன்னா 2 அகல் அதை ஏற்றி வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் இந்த அகல் வழிபாடு பண்ணணும்னு இல்லை. சூரியன் உதயமாவதற்கு முன்பு நம்ம ஏற்றி வைத்தாலே போதுமானது. அகலில் தீபம் ஏன் ஏற்றோம்னு சொல்கிறேன்னா, அகலில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் போது வீட்டில் உள்ள பீடைகள்லாம் வீட்டை விட்டு விலகும். அதாவது இரவு பொழுது கதவை சாத்திடுவோம், பகல் பொழுது நம்ம திறப்போமா, அப்போ வீட்டில் உள்ள இந்த மூதேவிகள் இந்த மாதிரி கெட்ட சக்திகள் என்ன பண்ணால் அந்த அக்னியோட ஒளிக்கு வீட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபுல்லாக கோலம் போட்டுட்டு நிறைவாசலில் உள்ள துளசி மரத்தெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயும் போட்டு குங்குமம் வச்சு ஒரு தீபம் ஒன்று ஏற்றியிருக்கேன். துளசி பூஜைங்கிறது ரொம்பவே சிறந்த பூஜை. நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய பூஜையாக இது கருதப்படுது. அதனால் துளசி மரம் இல்லாதவங்க கூட ஒரு சின்ன தொட்டியில் துளசி செடியை வச்சு அதற்கு ஒரு அகல் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது வீட்டில் நிரந்தரமாக சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக இருக்காதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நான் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு தண்ணியில் 2 துளசி தளம், கொஞ்சோண்டு வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், இது 3த்தையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே ஊற வச்சுப்பேன். ஏன்னு கேட்டால் நம்ம பெருமாளுக்கு அந்த அபிஷேகம் பண்ணுற ஜலம் எப்போதும் நறுமணமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நான் அபிஷேகம் பண்ணேன். இன்றைக்கி நான் நெல்லிக்காயில் தான் தீபம் ஏற்றுறேன்னு நெல்லிக்கனியை வச்சுருக்கேன். நெல்லிக்காயில் தீபம் ஏற்றுவேன். அப்புறம் மாவிளக்கு இருக்குல்ல, அதையும் போட்டு தீபம் ஏற்றுவேன். பெருமாளுடைய வழிபாடில் இந்த மாவிளக்கு தீபம், நெல்லிக்காய் தீபம்லாம் பண்ணும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் நிரந்தரமாக நிறைவேறும். நிறைய பேர் திருப்பதி போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் போகவே முடியாது. இந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. திருப்பதி வரைக்கும், அதாவது திருப்பதியோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் போகாமல் கூட இறங்கி கூட வந்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பூஜை நான் சனிக்கிழமைகளில் பண்ண ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 6 வருட காலமாக இந்த பூஜைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரேன். 6 வருடமாக என் வாழ்க்கையில் பல மாற்றங்களை என் ஐயன் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. நிறைய பேர் பெருமாளை வழிபாடு பண்ணுனா நிறைய கஷ்டங்களை தானே கொடுப்பாரு. கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் தான், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் அந்த கஷ்டங்கிறது அவரே துணையாக இருந்து அந்த கஷ்டத்தெலாம் கண்டிப்பாக போக்கி நமக்கு நல்ல ஒரு நல்வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பார். இன்றைக்கி இந்த லைஃபுக்கு என்னுடைய ஐயன் மட்டும்தான் காரணம். இந்த பெருமாள் சிலை டெய்லியெலாம் நான் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டேன். பார்க்குறதுக்கு திருப்பதியில் எப்படி ஏழுமலையான் காட்சியளிக்கிறாரோ அதே போல் அவ்வளோ அழகாகவும் தத்ரூபமாகவும் இருப்பார். எப்போதும் போல் நான் எல்லாம் நாமெல்லாம் போட்டு வாசனையாக உள்ள பொருட்களை மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். பெருமாளோட மகாலட்சுமி சிலையும் இருக்கவாசி அவங்க 2 பேரையும் சேர்த்து பிரிக்காமல் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். அதாவது இந்த பெருமாளுக்கு என்னென்னலாம் அந்த ஃபோட்டோவில் வச்சுருக்காங்களோ அந்த பச்சை கற்பூரத்துலேருந்து எல்லாமே வச்சு பூஜை பண்ணும்போது எனக்கு ஒரு மன நிறைவாகவும் இருக்கும். என்னுடைய பூஜை அறை பார்க்கும்போது அனைத்து தெய்வங்கள் இருந்தாலும் சரி, ஏழுமலையான் என்னை மட்டும் ஒரு தனியாக இனத்தில் அவரை மட்டும் நான் பார்த்தா ஒரு தனி கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம். ஒரு சின்னதாக ஒரு மாவிளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணாலே நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். இந்த நெல்லிக்காய் தீபம் நான் மேலே மட்டும் லைட்டாக செதுக்கிட்டு எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் தீபம் ஏன் ஏற்றி வழிபாடு பண்ணுறேன்னா, மகாலட்சுமியோட அம்சமாக இந்த நெல்லிக்காய் கருதப்படுது. அப்போ இந்த ஒளியில் மகாலட்சுமியே இருப்பதாகவும் ஐதீகம்ங்கிறது இருக்குது. ஆனால் மேலே சீவிட்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றும் போது எண்ணெய் விட்டு ஏற்றி வழிபாடு பண்ணக்கூடாது. நெய் தான் விடணும். கொஞ்சோண்டு ஒரு சொட்டு மட்டும்தான் விடவும் முடியும்.
திரி வந்து பஞ்சு திரியில் திருப்பியும் நெய்யால் நனைச்சிட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு நம்ம விளக்கேற்றும் போது அந்த நறுமணம் வந்து நெய்யோட நறுமணமும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படி தான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த நெல்லிக்காய் தீபம், மாவிளக்கு தீபம்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் பண்ணுறேன். எப்போதும் நார்மலாக நான் பண்ணுறது இந்த ஃபோட்டோ மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அவருக்கு காலையிலேருந்து நான் சாப்பிடாம இருந்துட்டு மதியானத்தில் வந்து சாதம் ரொம்ப எளிமையான படையலாக வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணி 1 இயர் வரைக்கும் பண்ணி தான் நான் வந்து திருப்பதிக்கே போனேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் பற்பல நிறைய மாற்றங்களை கண்கூட எனக்கு இன்னைய வரைக்கும் வந்து அவர் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்களும் கண்டிப்பாக வந்து பெருமாளை வந்து வழிபாடு பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையான தெய்வம்னே சொல்லலாம். அன்புக்கு மட்டும்தான் அடியேன்னு சொல்கிற மாதிரி அன்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாக என் ஐயன் நிறைந்து இருப்பார். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இது போல் பெருமாளை பற்றிய தகவல்களோ இல்லை அவருடைய வழிபாடுகளை பற்றிய ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து வீடியோவாக கொடுக்குறேன். பாய்.